ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செக்மேட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ராணியை வந்து விட்டு கொடுத்து எதிரி நாட்டு ராஜாவை வந்து வீழ்த்த போகிறோம். உங்களுக்கு செஸ் எப்படி விளையாட தெரியல அப்படின்னா அதற்கான வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான வீடியோ நிச்சயமாக அதில் கிடைக்கும். இதில் நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ராணியை விட்டு கொடுத்து நம்ம வந்து எதிரி நாட்டை வந்து ராஜாவை வந்து வீழ்த்த போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா ஒயிட் தான் வந்து மூவ் பண்ணோம். ஒயிட்டு பார்த்திங்கன்னா நான் E4 வந்து மூவ் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்களும் E5 வந்து மூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் நைட் F3 மூவ் பண்ணுறேன். அவங்க நைட் C6 வந்து மூவ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மூவ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஷப் C4 வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா D6 வந்து மூவ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நார்மலான மூவ் தான். இப்போ நான் நைட் C3 வந்து மூவ் பண்ணுறேன். அவங்க பார்த்திங்கன்னா பிஷப் G4 வந்து மூவ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நைட்டை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா ராணி பார்த்திங்கன்னா காலி ஆகிடும். ஆனால் இங்கே தான் நம்ம வந்து ஒரு வேலை பண்ண போகிறோம். இப்போ என்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் E5 வந்து யூஸ் பண்ணி அந்த சிப்பாயை வந்து வீழ்த்த போகிறோம். இப்போ சிப்பாயை வீழ்த்தினோடனே இங்கே என்ன ஆகுதுன்னா இப்போ மந்திரி எடுத்து நம்ம ராணியை வீழ்த்ததுக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தரோம். இப்போ மந்திரி எடுத்து ராணியை வீழ்த்ததுக்கு ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தரோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராஜாவை வந்து வீழ்த்துறதை இவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ராணி வந்து நம்ம நாட்டு ராணி போதே அப்படின்னு தான் வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ராணியை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. இப்போ ராணியை போட்டு தள்ளினோடனே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிஷப் இருக்கிற நம்மளுடைய பிஷப்பை கொண்டு போய் சிப்பாயை வெட்டிட்டு ராஜாவுக்கு செக்கு வைக்க போகிறோம். ராஜாவுக்கு செக்கு வச்சேன்னா ராஜா என்ன மூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ஸ்டெப்பு தான் ராஜாவால் மூவ் பண்ண முடியும். இங்கேருந்து இந்த ஸ்டெப்பு மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். வேறு எங்கேயுமே வந்து மூவ் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா செக் இருக்குது. இப்போது இங்கே எடுத்தது நம்ம இந்த நைட் இருக்கு இல்லையா, இந்த நைட் எடுத்து இங்கே நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா ராஜாவுக்கு செக் மீட். அவ்வளோதான். இங்கே பார்த்திங்கன்னா ராணியை இவங்க வீழ்த்தினதால் அவங்க எதிர்நாட்டு ராஜாவை நம்ம வந்து தோக்கடித்தோம். ஒருவேளை அவங்க வந்து ராணியை வீழ்த்தாமல் இந்த நைட்டை எடுத்து இந்த நைட்டை வந்து வீழ்த்திட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து காலியாகிருமோ. ஆனால் அது பண்ணாமல் அவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மந்திரியும் வந்து வீழ்த்த முடியாது நம்ம ராணியால், ஏன்னா குதிரை இருக்குது. ஆனால் இந்த மூவ் விளையாடாமல் இந்த மிகப்பெரிய ஒரு பிளண்டர் மூவ் வந்து விளையாடினதால் எதிர்நாட்டு ராஜாவை நம்ம வந்து ஈஸியாக வீழ்த்த முடிஞ்சது. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.